நாளைக்கு வரும்போது மறக்காமல் பிஎஸ்சிபிஆர் தேதியை மட்டும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க. இதில் பல டைம் சொல்லியாச்சு. இது எல்லாருமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். திரும்ப நடத்தியாங்க. சரிங்களா? அது நடந்த நாளைக்கு திரும்பவும் அதே நடத்தி அதே எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக. அதனால் மறக்காமல் நாளைக்கு வரும்போது பிஎஸ்சிபிஆர் தேடி கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இதில் எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் நிறைய டயக்ராம் இருக்குது, இதில் நிறைய இன்னும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நாளைக்கு மாலிகுலர் ஆர்பிட்டாலிட்டி டயக்ராம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதில் இன்னொரு முக்கியமான ஏரியா இருக்குது, கால்குலேஷன் ஆஃப் எஸ் கேரக்டர் அண்ட் பி கேரக்டர். இதில் புதுசாக வரக்கூடிய இன்னொரு டாபிக். சரிங்களா? ஒரு மாலிகுல்ல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் எவ்வளோ இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் பி கேரக்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை முடிச்சோம்னா கம்ப்ளீட்டாக 2 பேராகிராஃப் தான் முடியும். பிஎஸ்சிபிஆர் தியரி, அதில் வரக்கூடிய எக்ஸைட்டேஷன் தியரி, அதுக்கப்புறம் வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, கால்குலேஷன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் அண்ட் பி கேரக்டர். இதை முடித்தா 2 பேராகிராஃப் வந்து முடியும். சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேராகிராஃப் தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அதுக்கு நீங்கள் கிளாஸ் முடிச்சது உடனே நான் வீடியோ கம்ப்ளீட்டாக அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியான ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நானும் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆசிட் பேஸ் கான்செப்ட் நம்ம டேரெக்டாக போயிடலாம். அப்போ ஈஸியாக நம்ம முடிக்க முடியாது. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரிங்களா? அதனால் நாளைக்கு வரும்போது மறக்காமல் பிஎஸ்சிபிஆர் தேர்வில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு வந்துருங்க. யாருக்காவது ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா வீடியோஸ் அதில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் அடிக்கடி நடத்துகிற சின்ன பாயிண்ட் திரும்ப நம்ம ஸ்கூல் லெவலுக்கு நடத்திட்டே இருக்க வேண்டியது. சரிங்களா? அடுத்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி அந்த டயக்ராமில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பான டயக்ராம் இது டோட்டலாகவே இருக்குது. சரிங்களா? மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமில் மொத்தமாகவே 2 டயக்ராம் தான். அதில் ஃபஸ்ட்டு எஸ்பி மிக்சிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய டயக்ராம், அதாவது எஸ்பி மிக்சிங் வித் எஸ்பி மிக்சிங் வித்தவுட் எஸ்பி மிக்சிங். எதெல்லாம் எஸ்பி மிக்சிங் வந்து பாசிபிள், எஸ்பி மிக்சிங் பாசிபிள் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இது ஒரு 2s ஆர்பிட்டால் ப்ளஸ் அடுத்து வரக்கூடிய ஒரு 2p ஆர்பிட்டால். இந்த 2 ஆர்பிட்டாலும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டால். வேலன்ஸ் பாண்ட் தியரி படி ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டால், மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி படி ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த 2 ஆர்பிட்டால் ஒன்னோட ஒன்று எந்த அளவுக்கு மிக்சிங் ஆகுது. அப்புறம் 3 டைப்பான மிக்சிங் பார்த்தோம். என்னது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் மிக்சிங், இன்னொன்று என்னது பார்ஷியல் மிக்சிங், இன்னொரு நோ மிக்சிங். அப்போ இந்த ஆர்பிட்டாலுடைய மிக்சிங்கை பொறுத்து 2 டைப்பான டயக்ராம் தான் ஓவரால் இருக்குது. ஒன்று வித் எஸ்பி மிக்சிங், இன்னொன்று என்னது வித்தவுட் எஸ்பி மிக்சிங். இந்த வித் எஸ்பி மிக்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் எஸ்பி மிக்சிங், செகண்ட் ஒன் வித்தவுட் எஸ்பி மிக்சிங், செகண்ட் ஒன் வித்தவுட் எஸ்பி மிக்சிங். இப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2s ஆர்பிட்டாலுக்கும் 2p ஆர்பிட்டாலுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் ரொம்ப மினிமமாக இருக்கும்போது, ஜென்ரலாக எனர்ஜி கேப் எங்கெல்லாம் மினிமமாக இருக்கும், எனர்ஜி கேப் எங்கெல்லாம் மினிமமாக இருக்கோ அங்கெல்லாம் இது பாசிபிள், எஸ்பி மிக்சிங் வந்து பாசிபிள். எஸ்பி மிக்சிங் வந்து பாசிபிள். எங்கெல்லாம் எனர்ஜி கேப் லார்ஜராக இருக்கும், அதனுடைய டெல்டா இ ரொம்ப லார்ஜராக இருக்கும்போது எது பாசிபிள் இல்லை, எஸ்பி மிக்சிங் நாட் பாசிபிள். எஸ்பி மிக்சிங் நாட் பாசிபிள். அதனால் 2 டயக்ராம் தான். ஒன்று எஸ்பி மிக்சிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய டயக்ராம், இன்னொன்று வித்தவுட் எஸ்பி மிக்சிங் இருக்கக்கூடிய டயக்ராம். 2 டயக்ராம் தான் ஓவரால் இருக்கக்கூடிய ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல், அதே மாதிரி ஹெட்டிரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல், பாலி அட்டாமிக் மாலிகுல் எல்லாத்துக்குமே 2 டயக்ராம் தான். ஒன்று எஸ்பி மிக்சிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய டயக்ராம், எஸ்பி மிக்சிங்கை ஃபாலோ பண்ணாத டயக்ராம் 2 டயக்ராம். சரிங்களா? இப்போ இதுக்கான டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு H2, அதே மாதிரி நமக்கு அடுத்து வரக்கூடிய ஹீலியம், லித்தியம் இதெல்லாமே நார்மலாக நமக்கு 1s 2s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குது. அதனால் அது என்ன கிடையாது, மிக்சிங் பாசிபிள் இல்லை. ஜென்ரலாக அதுக்கான ஆர்பிட்டால் டயக்ராம் இண்டிவிஜுவலாக இருக்குன்னா போதும். அதுக்கப்புறம் வரக்கூடிய P2 மாலிகுல் கரெக்டாக போரான், அதுக்கப்புறம் வரக்கூடிய C2 மாலிகுல், அதுக்கப்புறம் N2, அதுக்கப்புறம் O2, அதுக்கப்புறம் இது நார்மலாக ஆக்சிஜன் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதாவது போரான் மாலிகுல், கார்பன் மாலிகுல், நைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல். இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது நார்மலாக மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய சிம்பிள் டயக்ராம் எஸ்பி மிக்சிங் வித்தவுட் எஸ்பி மிக்சிங். அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பி மிக்சிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா போர்மான். சரிங்களா? அதில் என்ன இருக்கு, F2 ஃப்ளோரின் மாலிகுல், ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல், Br2 I2 இதெல்லாமே ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல். அது க்ளோஸ் பண்ணுங்க அந்த ஸ்கிரீன். சரிங்களா? இது ஜென்ரலாகவே இதுல ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல் வரக்கூடிய டயக்ராம். இதில் தான் 2 விதமான டயக்ராம் இருக்குது. ஒன்று எஸ்பி மிக்சிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய டயக்ராம், இன்னொரு எஸ்பி மிக்சிங்கை ஃபாலோ பண்ணாத டயக்ராம். அப்போ எங்கெல்லாம் எனர்ஜி கேப் ரொம்ப மினிமமாக இருக்கோ அதில் என்னது
sp மிக்சிங். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்ல போரானுடைய மாலிகூல் இதனுடைய 2s and 2p, அதுக்கப்புறம் கார்பன் 2s and 2p, நைட்ரஜனுக்கு 2s and 2p, ஆக்சிஜனுக்கு 2s and 2p, ஃப்ளூரினுக்கு 2s and 2p, அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் அயோடின். இதுதான் நார்மலாக எடுத்து பார்த்தீங்கன்னா டயக்ராம். அதாவது மீனிங் என்ன அப்படின்னா இப்போ ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய ரெண்டு டயக்ராம்ல தான் O2 and F2 மாலிகூல் தான் எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிங்களா? அந்த எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு எதை ஃபாலோ பண்ணுது? இந்த ரெண்டு டயக்ராமும் என்னது? வித்தவுட் sp மிக்சிங் டயக்ராம் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஒன்று O2 மாலிகூல், இன்னொன்று F2 மாலிகூல். கரெக்டா? ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அது. இப்போ இதுல இருந்து N2 வரைக்கும் ஒரே டயக்ராம் தான். அதே மாதிரி Cl2 Br2 I2 இதெல்லாம் என்னது? sp மிக்சிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய டயக்ராம். sp மிக்சிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய டயக்ராம். இது என்னது? sp மிக்சிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய டயக்ராம். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா D2 மாலிகூல்ல 2s ஆர்பிட்டாலுக்கு 2p ஆர்பிட்டாலுக்கு இருக்கும் எனர்ஜி கேப் D2 C2 N2 வரைக்கும் மினிமமா இருக்குன்னு அர்த்தம். O2 வரும்போது அதிகமா இருக்கு, F2 என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய குளோரின், புரோமின், அயோடின் எல்லாத்தையும் திரும்ப கம்மியா இருக்கு. அது எல்லாத்தையும் sp மிக்சிங்கை ஃபாலோ பண்ணணும். இப்போ நாமளும் 1s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் டயக்ராம் என்ன பண்ண தேவையில்லை. தெரிஞ்ச ஒன்று பாண்டிங் இன்னும் என்னது? s ஆர்பிட்டால் சொன்னா ஒன்று சிக்மா இன்னும் என்னது? சிக்மா. அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ sp மிக்சிங்கான டயக்ராம் p ஆர்பிட்டாலோட டயக்ராம் என்ன? அதே மாதிரி வித்தவுட் sp மிக்சிங்கான p ஆர்பிட்டாலுக்கான டயக்ராம் என்ன? இப்போ டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது p ஆர்பிட்டாலுக்கு 3p ஆர்பிட்டால் 3x py and 3z. இதுல 5 2px 5 2py. இது ஒரு டைப்பான டயக்ராம். அடுத்து இதனுடைய ஆன்டி பாண்டிங், இதனுடைய கரெக்டா? இப்போ இதுதான் p ஆர்பிட்டால் px py and pz. அதே சேம் தான் px py and pz. இங்க இருக்கக்கூடிய 5 2px 5 2py சிக்மா 2pz சிக்மா. இப்போ இது ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய அதனுடைய ஆன்டி பாண்டிங் இது 5 ஸ்டார் 2px இதனது 5 ஸ்டார் 2py இதனது சிக்மா ஸ்டார் 2pz. சரிங்களா? இது எதுக்கான டயக்ராம் அப்படின்னா sp மிக்சிங்கான டயக்ராம். எதுக்கான டயக்ராம்? sp மிக்சிங்கான டயக்ராம். வித்தவுட் sp மிக்சிங் அப்படிங்கிறது இது ரெண்டு மட்டும் தான் மாறும். வேற எதுவுமே என்ன ஆகாது. அப்ப அதை மட்டும் எழுதலாம். வித்தவுட் sp மிக்சிங்கான டயக்ராம். அதை நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கீழே இருக்கக்கூடியது சிக்மா 2pz. சரிங்களா? அடுத்தது ரிமைனிங் இது வந்து 5 2px and 5 2py. ரிமைனிங் இருக்கிறது என்னது? சரி, இந்த ரெண்டும் மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ணி. சரிங்களா? ஏதோ ஒரு டயக்ராம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். யாராவது ஒருத்தர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சிஜனுக்கு சிக்மா 2pz கீழே இருக்கு. அவ்வளவுதான். சிக்மா 2pz. அப்ப ஆக்சிஜனுக்கு ஃப்ளூரினுக்கு ஒரு டயக்ராம், ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு டயக்ராம். சொல்ல புரியுதா? அப்ப ஆக்சிஜன் என்ன இருக்கு கீழே? சிக்மா 2pz. அதே மாதிரி F2 ல சிக்மா 2pz வந்து கீழே இருக்கு. இதான் வந்து வித்தவுட் sp மிக்சிங். இதுல இப்படி s ஆர்பிட்டாலோ அதுல இப்படி p ஆர்பிட்டாலோ என்ன பண்ண கூடாது? சென்டர்ல ஒரு 5 2px and 2py இருக்கு. ரெண்டு மிக்ஸ் ஆக கூடாது. அதனால நார்மல் டயக்ராம் பேர் என்னது? வித்தவுட் sp மிக்சிங். ஏன்னா எனர்ஜி கேப் அதிகமா இருக்கிறதுனால ரெண்டு என்ன ஆகாது? ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகாது. ஒரே ஒரு டயக்ராமுக்கு இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு வந்து மறந்துச்சு அப்படின்னா O2 டயக்ராம்ல ஃபைனலும் இனிஷியலும் ஒரே மாதிரி ஒரே ஆர்பிட்டால் தான் இருக்கும். இது சிக்மா 2pz இதனது சிக்மா ஸ்டார் 2pz. ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இந்த டயக்ராம் வச்சு O2 க்கு F2 க்கு ஒரு டயக்ராம், ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு டயக்ராம். இது வித்தவுட் sp மிக்சிங்கான டயக்ராம் O2 க்கு and F2 க்கு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்னது? வித் sp மிக்சிங் இருக்கக்கூடிய டயக்ராம். sp மிக்சிங் அப்படிங்கிறது எனர்ஜி கேப் எங்கெல்லாம் மினிமமா இருக்கோ அங்கெல்லாம் sp மிக்சிங் வந்து பாசிபிள். லார்ஜரா இருக்கும்போது sp மிக்சிங் பாசிபிள். சரிங்களா?